வணக்கம் குழந்தைகளே, இது வகுப்பு 2 பாடம் 12 அழகு தோட்டம். தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. பசுமையான புல்லை தேடி மானும் மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. இதுதான் அழகு தோட்டமோட பாடல். இப்போ குட்டி குரங்கின் ஒரு நாள் பார்க்கலாம். குட்டி குரங்கு நானே குதித்து ஓடுவேனே, உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்குவேன். உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டுவேன். சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன். நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன். குளத்தின் கொழிந்த நீரினிலே குதித்து விளையாடுவேன். வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன். அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சென்றிடுவேன். அதுதான் குட்டி குரங்கோட வழக்கம். இது பயிற்சி, படித்து பழகுவோம்ல. பூத்து குலுங்குது, பாட்டு பாடுது, துள்ளி ஓடுது, மாடும் மேயுது, பழமும் தொங்குது, கொத்த பார்க்குது, நம்மை இழுக்குது, ஆசை பொங்குது. இதெல்லாம் படித்து பழகணும். படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். ஆசை, சின்ன தேனி, கன்றுக்குட்டி, தோட்டம், பச்சை கிளி. ஆசை, சின்ன தேனி, பச்சை கிளி, கன்றுக்குட்டி, தோட்டம். படத்தை உரிய சொல்லுடன் இணைப்போம். பச்சை கிளி, வண்ணப்பூ, சின்ன தேனி, பசும்புல், உயரமான மரம். பிடித்த வருணனை தொடருக்கு குறியிடுவேன். சிவந்த பழமா, பழுத்த பழமா, இனிப்பு பழமா? சிவந்த பழம். நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. கருப்பு நாய்க்குட்டி தான் சரி. வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா. வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா. இதற்கு நீங்கள் வெள்ளை நிலாவும் போடலாம், இல்லை வட்ட நிலான்றது சரியானது. ஆடும் மயில், அழகு மயில், வண்ண மயில். மயில் ஆடவும் செய்யும், ஆனால் மயில்னாலே அழகு தான். அழகு மயில். ஒரு சொற்களிலிருந்து ஒரு சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம். ஆமை, ஓடு. இது ரெண்டுலேருந்து ஒரு வார்த்தையை உருவாக்கலாமா? ஆடு, ஆடு. ஆமை ஓடில் ஆ ஓன்னு எடுக்க முடியாது, மை ஓன்னு எடுக்க முடியாது. அதனால் இதில் உள்ள முதல் வார்த்தையும் இதில் உள்ள கடைசி வார்த்தையும் எடுத்து ஆடு. இதில் முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தை மாடு. முதல் வார்த்தை கடைசி வார்த்தை ஓடு. முதல் வார்த்தை கடைசி வார்த்தை கண். முதல் எழுத்து கடைசி எழுத்து இலை. முதல் எழுத்து கடைசி எழுத்து காடு. காடு. பொருத்தமானதை எடுத்து எழுதுவோம். புளி சோறு, புளி சோறு, பொரி உருண்டை, நெய் தோசை, உளுந்து வடை. ஓகேவா? இதில் புளி சோறு எழுதலாம், பொரி உருண்டை எழுதலாம். பொரி உருண்டை, அதுக்கப்புறம் நெய் தோசை, உளுந்து வடை. இந்த புளி சோறுக்கு போயிடும். பொருத்தமான வர்ணனை தொடரை எழுதுவோம். அழகிய வண்ணத்து பூச்சி, அழகிய வண்ணத்து பூச்சி, வண்ணப்பந்து, தங்க நிற மீன், சிவப்பு தக்காளி. சிவப்பு தக்காளி, தங்க நிற மீன், அழகிய வண்ணத்து பூச்சி, வண்ணப்பந்து.